தேதி இன்று 28/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகள், இறைவன் குழந்தைகளை எப்போதும் மிகவும் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகள், நீங்கள் வரிசை கிரமத்தில் சதோ பிரதானமாக மாறும் பொழுது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழியும். எவ்வளவு அருமையா சொல்லி தலைப்புல எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் வரிசை கிரமம், நீங்க என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ, எந்தெந்த புண்ணிய காரியங்கள் செய்திருக்கிறீர்களோ, அதன் அடிப்படையில் நீங்கள் வரிசையில் வருவீர்கள். அதாவது நீங்கள் வரிசை கிரமத்தில் சதோ பிரதானம் என்றால் உயர்வாக மாறும் பொழுது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழியும். கேள்வி: பாபாவின் முழு சொத்தும் அடைய என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பாபாவின் முழு சொத்தும் அடைய என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: இறைவன் சொல்லுகின்றார், முழு சொத்தும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவனை தனது குழந்தையாக மாற்றுங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். என்ன அதிசயம் பார்த்தீர்களா? அதாவது என்ன சொல்றாரு? என்ன கேள்வி கேட்கிறார்? பாபாவின் இறைவனின் முழு சொத்தையும் அடைய என்ன முயற்சி செய்ய வேண்டும்? அதுக்கு அவரே பதில் சொல்கிறார், முழு சொத்தையும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. அதாவது உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். குழந்தைகளுக்கு தானே நம்ம கொடுப்போம். பாபா நம்முடைய குழந்தை, அவருக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். பாபாவை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொண்டால் முழு சொத்திற்கும் அதிபதியாக மாறிவிடுவீர்கள். அது பாபா என்றால் இறைவனை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொண்டால் முழு சொத்துக்கும் அதிபதியாக மாறிவிடுவீர்கள். பாயிண்ட் 2, சம்பூர்ணம் தூய்மையாகும் பொழுது, முழுமையான தூய்மையாகும் பொழுது முழு சொத்தும் கிடைக்கும். நீங்கள் முழுமையாக தூய்மையாகிவிட்டால் முழு சொத்தும் கிடைக்கும் என்கிறார் பாபா இறைவன். சம்பூர்ணமாக தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிதளவு உணவு கிடைக்கும். சம்பூர்ணம் ஆகிவிட்டால் சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது முழு சொத்தும் கிடைக்கும். சம்பூர்ண சம்பூர்ணமாக தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிது உணவு, அதாவது சிறிய பதவிதான் கிடைக்கும் என்று இறைவன் மிக அருமையாக சொல்லுகிறார். கேள்வி பதில் முடிந்தவுடன் அடுத்த பகுதி தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கிய சாரம். 2 பாயிண்ட்களை கொடுக்கின்றார் இறைவன். பாயிண்ட் 1, ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக தனிமையில் பட்டியில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நண்பரும் உறவினரும் நினைவில் வரக்கூடாது. அதாவது என்ன சொல்றாரு? ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். தூய்மையாக்குவதற்காக பட்டியில் இருக்க வேண்டும். பட்டி என்றால் என்ன? மலையாளத்தில் பட்டி என்றால் நாய் என்று சொல்வார்கள். பட்டி என்றால் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி, அதாவது கிராமங்களை சிலுக்குவார் பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி, ஆண்டிப்பட்டி, இப்படி பட்டி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் பாபா ராஜயோகத்தில் என்ன சொல்லுகின்றார்? இறைவன் ராஜயோகத்தில் பட்டி என்றால் ஒரு பானை செய்கின்றவர் எப்படி செய்வார்? அதாவது சாதாரண மண்ணை எடுத்து குழைத்து தண்ணீர் கலந்து அருமையான பானை செய்வார். அதுபோன்று
பட்டி என்பது நாம் பட்டியில் இருந்தால் ஞானம், அறிவை கொடுப்பார்கள். இறைவன் சகோதர சகோதரி மூலம் அறிவை கொடுப்பார்கள். அதுதான் பட்டி என்று சொல்லப்படுகிறது. அதாவது முதல் பாயிண்ட்ல என்ன சொன்னாங்க? ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக தனிமையில் பட்டியில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நண்பரும் உறவினரும் நினைவில் வரக்கூடாது. உறவினரும் நினைவில் வரக்கூடாது. 2வது பாயிண்ட் என்ன பாருங்க? புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபாவிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். பாபா அனைத்தையும் குப்தமாக செய்தது போல குப்தமாக தானம் செய்ய வேண்டும். என்ன சொல்றாங்க பாருங்க? அருமையா சொல்ற. அருமைனால் அருமை அழகாக சொல்லுகின்றார். புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து, புத்தியில் முழு அறிவையும் வைத்து பந்தனத்திலிருந்து, குடும்ப சொந்த உறவுகளில் இருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சொந்த பந்தங்களுடைய அந்த உறவிலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபாவிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். போலியான வியாபாரம் செய்வர்களுக்கு இங்கு இடம் இல்லை. உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். பாபா அனைத்தையும் குப்தமாக செய்தது போல, குப்தமாக என்றால் மறைமுகமாக செய்தது போல குப்தமாக தானம் செய்ய வேண்டும். தானம் எப்படி செய்ய வேண்டும்? எல்லோருக்கும் தம்பட்டம் அடித்து செய்யக்கூடாது. அதாவது குப்தமாக செய்ய வேண்டும். குப்தமாக என்றால் மறைமுகமாக தானத்தை செய்ய வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். வரதானம். இங்கே வரதானம் மாயையின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக. என்ன சொல்ற பாருங்க? மாயையின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை. மாயை என்றால் யாரு? ராவணன். ராவணன் என்றால் யாரு? காமம், குரோதம். குரோதம் என்றால் என்ன? கோபம். காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 விகாரங்கள் தான் மாயை என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாயின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாக பார்க்க வேண்டும். சாட்சியாக பார்க்கக்கூடிய மாயையை வென்றவர் ஆகியவர். இதனுடைய விளக்கம்: மாயையை வரவேற்கக்கூடியவர்கள் அதனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். மாயையை வரவேற்கக்கூடியவர்கள் அதனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதினால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சாட்சியாக தான் இருக்கணும். எந்த நிகழ்ச்சி, எந்த சம்பவம் நடந்தாலும் பேசக்கூடாது. உன்னை கொலை பண்ணதுக்கு வந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எதையும், எந்த நிகழ்ச்சியும், எந்த சம்பவங்களையும் சாட்சியாக தான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்கின்றார் பகவான். சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதனால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சாட்சியா இருந்து பாருங்க. நீங்களே எது நடந்தாலும் ஆடாமல் அசையாமல் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். பார்த்து பாருங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக ஓடிவிடும். கரை புரண்டு ஓடும். உங்களுடைய மகிழ்ச்சியின் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ஏனெனில் மாயை வெளியில் சிங்கம் போல் உருவம் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு சக்தியோ பூனை அளவு கூட இல்லை. மாயை சிங்கம் மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்ப்பதற்கு மாயை சிங்கம் வருகின்றது போன்று தெரியும். ஆனால் பூனையின் அளவு கூட, சக்தி பூனையின் அளவு கூட இல்லை. நீங்கள் தான் என்ன செய்வேன், எப்படி நடக்கும் என்று பயப்பட்டு அதை பெரியதாக ஆக்கிவிடுகிறீர்கள். நீங்கள் தான் தவறு செய்கிறீர்கள். என்ன தவறு செய்கிறீர்கள்? பயமே தேவையில்லை. இறைவன் என்ன சொல்கிற? பயப்படாதே, பயமே தேவையில்லை. நீங்கள் அதனை பார்த்து பயப்பட்டு அதை பெரியதாக ஆக்கிவிடுகிறீர்கள், அதை பெருசாக்கி விடுகிறீர்கள். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லதே தான் நடந்து கொண்டிருக்கின்றது.
மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதாக நடக்கப் போகிறது என்ற பாடத்தை நினைவில் வைத்து விடுங்கள். சாட்சியாகி விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர் ஆக்கிவிடுவீர்கள். சாட்சி, நீங்கள் சாட்சியாக மட்டும்தான் இருக்கணும். நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும், சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும், எது நடந்தாலும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார் இறைவன். சாட்சியாகி விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் மாயை வென்றவர், நீங்கள் மாயையை வென்றவர். அதை ஏற்கனவே சொன்னேன், காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற மாயையை நீங்கள் வென்றவராகி விடுவீர்கள். ஸ்லோகன்: யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ, யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள். யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ, யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். எந்த காரணமும் அவர்களுக்கு பொறாமை வராது என்பதை இறைவன் சொல்கின்றார். வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மற்றொன்று காதால் விளையாட்டி விடுவார்கள். வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுவார்கள். அப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ஞானம் நிறைந்த ஆத்மா என்று புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு அழகா, எவ்வளவு அருமையா! அதெல்லாம் என்ன சொல்றது, பாபா என்ன மாதிரி நீங்க இந்த முழு வாணியை படித்தால் தேனாமிரதத்தை குடித்தது போன்று இருக்கும். இந்த முழு வாணியை படித்தீர்கள் என்றால் தேன் அமிர்தத்தை குடித்தது போன்று இருக்கும். அதை அனுபவித்து குடிக்க வேண்டும். இதனுடைய சுகத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உங்களது பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு சென்று அங்கு அடிப்படை 7 நாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை வகுப்பில் சேர்ந்து 7 நாள் முறையாக கற்று அதன் பின் அதனுடைய பொருளையும் புரிந்து அதன் பின் என்னென்ன சொல்லுகின்றார்களோ அதை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் முன்னேறியே செல்வீர்கள். அருமையாக அதை அனுபவித்தால்தான் தெரியும். அனுபவியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.